உங்கள் யாவருக்கும் சமாதானம். இந்த நாளும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒரு வார்த்தை நினைப்பூட்டி நம்மை அன்பு கூறுகிறதை காண்பிக்க விரும்புகிறார். ஏன்னா இத்தனை நாள் நம்ம யோசிப்போம், எனக்கு இத்தனை பிரச்சனைகள் இருக்குது, இத்தனை பாடுகள் இருக்குது, ஒவ்வொரு நாள் நித்தமும் நான் கண்ணீரோடு தான் கவலையோடு தான் இருக்கிறேன், எனக்கு நன்மைன்னு ஒண்ணு இல்லை, நான் ஆசீர்வாதங்களை பார்க்க முடியல, எனக்கு ஆசீர்வாதம் வந்தால் அதுல இவ்வளவு பெரிய பிரச்சனை வருது, எனக்கு ஒரு தாமதங்களா எதுக்கு, எனக்கு ஒரு நன்மைகள் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நீங்க கலங்கி கொண்டிருக்கிற இந்த நாட்களை தேவன் அறிந்திருக்கிறார். இந்த புலம்பல்களை தேவன் அறிந்திருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு அவர் நினைப்பூட்டுகிற வார்த்தை என்ன அப்படின்னா, இதுவரை நாம் விளம்பிக் கொண்டிருக்கிறோம், கலங்கி கொண்டிருக்கிறோம், ஒருவேளை நம்முடைய பிரச்சனைகளை கண்டு நாம் அங்கே அழுது கொண்டிருக்கிறோம். ஆனா நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஏன் நம்மை அன்பு கூறுகிறதா இப்படி நடந்திருக்காத, அவர் நம்ம மேல் வைத்திருந்த அன்பு உண்மையான அப்படி நடக்காத அப்படின்னு நீங்க நினைச்சு கொண்டிருக்கலாம். ஆனாலும் இப்பொழுது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒரு வார்த்தை நினைப்புகிறார் அப்படின்னா, இதுவரை அவர் நம்மிடத்துல குற்றங்களை காணவும் இல்லை, அக்கிரமங்களை அவர் காணவும் இல்லை. அதாவது நாம் செய்த குற்றங்களும் அக்கிரமங்களும் அநேகமா இருக்கும். ஒருவேளை நேற்று நாம் எத்தனை பாவங்களை அக்கிரமங்களை செய்திருந்தோம்ன்றது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய தேவன் அதை எல்லாம் பார்க்காம அவர் என்ன பார்க்கிறார் அப்படின்னா, என் பிள்ளையோடு நான் இருக்கணும் அப்படிங்கிற இன்னைக்கு நினைப்பட்டுகிறார். அதாவது நம்மோடு அவர் இருக்கிறேன் என்று, நமக்காக நன்மைகளை செய்வதற்காக இருப்பேன் என்று இன்னைக்கு நினைப்பட்டுகிறார். அதனாலதான் அவருடைய ஜெய கம்பீரம் நமக்குள் இருக்கிற என்கிறார். நமக்குள் இருக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர், நம் மத்தியில் இருக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய அக்கிரமங்களையும் குற்றங்களையும் பார்க்காமல் நாம் அவருக்காய் வாழ்கிறதை, ஏதோ ஒரு சின்ன விஷயத்துல நாம் செய்கிறதை அவர் பார்க்கிறார். அவருடைய ஜெய கம்பீரம், அவருடைய வெற்றியின் கம்பீரம், மகிமையின் கம்பீரம் நமக்குள் இருக்கு என்று நினைப்பட்டுகிறார். எனவே நமக்காக இருக்கிற எல்லா தீமைகளையும் எல்லா பிரச்சனைகளையும் நம்முடைய கர்த்தர் மாற்றி போடுவார் என்பதை உணர்ந்தவர்களாய், அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களாய் நாம் அவருடைய அன்பிலே அதிகமாய் இணைக்கப்பட்டிருக்கும் என்பதை அறிந்தவர்களாய் இந்த புதிய நாளை துவக்கும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.